சற்று முன் திமுகவில் இணைந்த கே.சி. வீரமணி, ஸ்டாலின் கொடுத்த மிக முக்கிய பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது, முழுமையான விசாரணைக்கு பிறகே வேட்புமனுவில் தவறான தகவல் தெரிவித்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. அதாவது, கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி போட்டியிட்டார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக வேலூரை சேர்ந்த தொழிலதிபர் ராமமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கே.சி. வீரமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும், தடை விதிக்க கோரியும், விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் கே.சி. வீரமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன், முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. திருப்பத்தூர் நீதிமன்ற விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து அவருக்கு விலக்களிக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜோலார்பேட்டை தொகுதி தேர்தல் அதிகாரி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் வருமான வரித்துறை வருவாய் கோட்டாட்சியர் நடத்திய விசாரணையில் கே.சி. வீரமணி தாக்கல் செய்த வேட்புமனுவில் கூறியிருந்த அசையும் சொத்துக்களின் மதிப்பிற்கும் வருமான வரி கணக்கில் கூறப்பட்ட மதிப்பிற்கும் 14,30,00,000 ரூபாய் வித்தியாசம் உள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரி நேரடி வரிகள் வாரியம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதாவது, வேட்புமனுவில் தவறான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் அது குறித்து புகார் மனு தாக்கல் செய்ய தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு அதிகாரம் உள்ளது. எனவே வழக்கை ரத்து செய்ய கோரி கே.சி. வீரமணி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்தின் பதில் மனுவுக்கு விளக்கம் அளிக்க கே.சி. வீரமணி தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். இந்த நிலையில்தான் கடந்த சில வருடங்களாகவே மன வருத்தத்தில் இருந்து வருகிறாராம் கே.சி. வீரமணி. குறிப்பாக வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை நெருக்கடி மட்டும் இல்லாமல் இந்த வழக்குகளையும் சமாளிக்க அவரால் முடியவில்லை. குறிப்பாக அதிமுக தலைமை அவருக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் இவர் கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவின் முக்கிய நிகழ்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் கே.சி. வீரமணி இதுவரை குரல் கொடுக்கவில்லை. காரணம், எடப்பாடி மீதும் அதிமுக மூத்த அமைச்சர்கள் மீதும் கடும் அதிர்ச்சியில் இருந்து வந்துள்ளார் கே.சி. வீரமணி. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததில் இருந்தே இவருக்கு பிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் கே.சி. வீரமணி இனி இந்த அதிமுகவை வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியில் இருந்து விலகி ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து கே.சி. வீரமணி திமுகவில் இணைய உள்ளார். இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.